இப்போ நீங்க வெற்றிகரமாக எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆபீசர் ஆகி அப்புறம் ஒரு மாவட்ட ஆட்சியராகவும் இருந்திருக்கீங்க. கேரள அரசால சிறந்த மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற ஒரு சிறப்பையும் பெற்றிருக்கீங்க. நீங்க படிக்கிற காலத்துக்கும் இப்ப யங் ஜெனரேஷன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்ஸோ அந்த மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லார் கையிலயும் போன் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லார் வாழ்க்கையும் சோசியல் மீடியா அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு போக்கஸ்டா உட்கார்ந்து படிக்காம அவங்கள டைவர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து, டிவில இருந்து டைவர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஒரு முழு மூச்சா ஒருத்தவங்க இந்த ஐஏஎஸ் படிக்கிறோம், நம்ம அதுல முழு மூச்சா படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல பின்பற்ற வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அந்த பொசிஷனுக்கு நீங்க வர்றதுக்கு கடந்து வரும்போது சந்திச்ச சிக்கல்கள் எல்லாம் எங்களுடைய மாணவர்களுக்காக சொல்ல முடியுமா? ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துற விதமா. தேங்க்யூ சாதிக். புதிய தலைமுறை சாதிக் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலங்கள் மாறினாலும் பேசிக்கலி அதோட பேசிக் ஃபார்மட் எப்பவுமே மாறாது. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பார்வை மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது நான் ஒரு புதுமையாவே காணல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் கூடுதல் திறமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா புறப்பார்வையை விட அகப்பார்வை தான் ஒரு வெற்றிக்கு மிக முக்கியன்றதோட ஒரு உதாரணம் அவங்க. இந்த மாதிரி நமக்கு லாட் ஆஃப் என்ன சொல்றது டீவியேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு காலங்கள் மாறும்போது நீங்க நான் 2008 ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போ அந்த மாதிரி போனே நம்ம நோக்கியால 5510 வச்சு பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டம். டைவர்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். பட் அதே நேரத்துல அதை பாசிட்டிவா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா டெல்லிக்கு போகணும் இல்ல சென்னை வரணும் அப்படின்ற ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது. அதை வீட்டுல இருந்தே படிக்க முடியும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செஷன் நடத்தணும் இல்ல ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சி நடத்தணும்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எங்கேயாவது தேடி போய் ஏதாவது ஒரு யார் நடத்துறாங்க, வருஷத்துல ஏதாவது ஒரு நடத்துவாங்க, இங்க போய் உட்காந்து அவங்கள்ட்ட இருந்து படிக்கணும். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவும் டெக்னாலஜி மாறும்போது வீட்டுல இருந்தே மாணவர்கள் கேட்கிறாங்கன்றது மாதிரி எதையுமே ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா வந்ததும் இன்டர்நெட்டோட அந்த வியாபனம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீட்டுல இருந்தே பிள்ளைங்க படிக்கிறதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு. டைவர்ஷன் இல்ல டீவியேஷன் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னா இப்போ எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு படிக்கணுமா சினிமா பார்க்கணுமானா சினிமா பார்க்குறேன் அப்படின்னா 2 சினிமா 3 சினிமானாலும் எவ்வளோ ஆர்வமா உட்காந்து பார்க்குறோம். அது மாதிரி எங்க டீவியேஷன் வரும் அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிறோம். ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு முயற்சியை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது வேட்கை உள்ளுக்குள்ள அந்த வேட்கை கொழுந்து விட்டு எரியறவங்களுக்கு மாத்திரம் தான் எந்த ஒரு வேலையுமே கரெக்டாக செய்யும். அதுக்கு ஐஏஎஸ்னோ அல்ல எந்த ஒரு வேலையாகட்டும் எந்த ஒரு முயற்சி ஆகட்டும், இந்த வேட்கை இல்லை பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பண்ணணும்னு நான் என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு என்னோட டீவியேஷன்ஸ் வராது. எனக்கு கண்டிப்பா வராது. வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட பேஷன் எங்கேயோ குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்று நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், எனக்கு என்னோட பேஷன் இது கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா தட் இஸ் நாட் மை ஜாப் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஸோ பேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் டீவியேஷனாவே பார்க்கல. இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் 2005 2007 காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புஸ்தகங்களை கலெக்ட் பண்றதுக்கு மாத்திரமே ஒரு வருஷம் டைம் செலவு பண்ணணும். எங்கே கிடைக்கும் புத்தகம், எங்கே கிடைக்கும் பழைய புக்கு கடை, புஸ்தகங்கள் வாங்க முடியாது. பழைய புக்கு கடையில் போயிட்டு அன்னைக்கு உள்ள பழைய என்சிஆர்டி கிடைக்குமா, யாராவது படிச்சுட்டாங்க போட்ட என்சிஆர்டி கிடைக்குமா, டெல்லியில போய் இன்ஸ்டியூட் வாசல்ல எழுதி கொண்டு வரவனோட வச்சு நாங்கள் எழுதி அதை பிரதி எடுத்து அப்படிலாம் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு வீட்டுல விரல் தும்பில், அதாவது கை விரல்ல இருந்துட்டு வாட்ஸ்அப்லயோ உலகம் வந்துருச்சு அப்படின்னும் போது தட் இஸ் a very very positive thing as I mean considering இப்போ ப்ரிப்பேர் பண்றவங்களை கன்சிடர் பண்ணும்போது மிக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அதனால அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா காலகட்டத்திலையும் டெக்னாலஜி இருந்த காலகட்டத்திலையும் சரி, இல்லாத காலகட்டத்திலையும் சரி, மனுஷங்க நல்ல வழியிலையும் போயிருக்கிறாங்க. ஏன்னா டெக்னாலஜியும் சரி மனுஷனும் சரி, there are two way, either you go this way or that way. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான டீவியேஷன்ஸ், அன்னைக்கு வேற மாதிரி டீவியேஷன்ஸ் இருக்கும், இன்னைக்கு வேற மாதிரி டீவியேஷன்ஸ் இருக்கும். இது எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளோட பேஷன், நம்மளோட இலக்கு அல்ல லட்சியம் அப்படின்ற அந்த ஒரு லட்சிய பார்வையில போகும்போது கண்டிப்பாக நமக்கு டீவியேஷன்ஸ்ன்றது எல்லா அந்த மாதிரி டெக்னாலஜியை நம்மளோட பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது நீங்க கேட்ட இதை பொறுத்தளவுல
நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க தொடங்கும் போது அன்னைக்கும் இன்னைக்கும் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறி இருக்கலாம். இந்த ஐஏஎஸ் இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல வந்து நாங்கள் எழுதும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இப்போ கம்பல்சரி இப்போ வந்து GS2 மெயின்ஸ்ல வர GS2ல காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பேப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் எக்ஸாமோட ஃபார்மேட் மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் பேசிக்கா இருக்கிற வந்து எக்ஸாமினேஷனோட நடைமுறைகள், அதாவது என்ன முதல்ல நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, இந்த எக்ஸாமை பொறுத்தளவு இந்த எக்ஸாம் இஸ் நாட் அ மெயின் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனோ, யார் திறமையானவன், யார் அறிவாளி, யாருக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸாமே கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னு பேசிக்கலா வந்து இந்த படிக்கிற நிறைய மாணவர்கள் புதுசா படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க, படிக்கணும்னு ஆர்வப்படுறவங்க இருப்பாங்க. எக்ஸாம் பேசிக்கலி இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சில பண்புகள் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஆளுமை பண்புகள். அதாவது என்ன இந்த வேலை என்ன அப்படின்னா வந்து இந்த வேலை என்ன பொதுவா நீங்க ரொம்ப அருமையா உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க. அதாவது எல்லா வேலைக்கும் இந்த வேலைக்கு என்ன டிஃபரன்ஸ், எதனால வந்து நம்ம எல்லாம் இதுக்கு போறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா வந்து மற்ற வேலைகள் முழுவதும் நம்மை சார்ந்தது, நம்மளுடைய வளர்ச்சி சார்ந்தது. நமக்கு வேணா வந்து ஓகே சமூக அக்கறை இருக்கு அப்படின்றதுக்காண்டி வந்து நம்மளுடைய வளர்ச்சியோட சமூக அக்கறையும் கூட பார்த்துக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்ல அரசு தேர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நாம வளர்றதோட கூட நம்மளோட வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் சமூக வளர்ச்சியும் அதில் அடங்கியிருக்கு. நான் செய்யற ஒரு வேலை வந்து ஆட்டோமேட்டிக்கலி சமூக வளர்ச்சி அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு லட்சியம் இருக்கிறதுனால வந்து சமூகத்துக்காக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு உயரிய வாய்ப்பு. நமக்கே சிலப்போ நம்ம கேஷுவலா பண்ணக்கூடிய ஒரு வேலை, நம்ம ஒரு ஃபைல் எடுத்து ஒன்று எழுதி கையெழுத்து போடுறோம் இல்லை இது பண்றோம் அப்படின்னா வந்து இட் இஸ் ஃபைல் இஸ் நத்திங் பட் ஒன் பர்சன்ஸ் லைஃப். அது ஆக்சுவலா நமக்கு சாதாரணமா டெய்லி எழுதுற வேலையா இருக்கலாம், பட் வந்து இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புரட்டி போடக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. அப்போ அதனால அந்த ஒரு உயர்ந்த ஒரு நோக்கமும் லட்சியமும் குடிமையியல் பணியில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர்லி ஐஏஎஸ் எக்ஸாம்ல சிவில் சர்வீஸ்ல வந்து உள்ள பெரிய பாசிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து என்னைக்கா இருந்தாலும் அதுல சில பண்புகள் இருக்கு, அது மாறவே மாறாது. ஏன்னா யார் வரணும், இந்த எக்ஸாமுக்கு யார் வரணும்? நீங்க நேரம் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பெரிய லெவல்ல எதிர்பார்ப்போம். ஒரு 12வது முடிச்சிட்டோம்னு என்ன எதிர்பார்க்குறோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர்ன்றது வந்து இன்னைக்கு வந்து 97 2001 இன்ஜினியரிங் முடிச்சேன். 82 காலேஜ் நம்ம இருந்தது. அப்போ இன்னைக்கு எத்தனை காலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம பெரிய இன்ஜினியரிங் சொல்லும்போது எதை எதிர்பார்ப்போம்? ஐஐடிஸ். ஐஐடிஸ்ன்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு லட்சிய ஒரு இது இடம் அது. அப்போ ஐஐடிஸ் அந்த மாதிரி எல்லாம் அது முடிச்ச ஐஏஎம்ஸ், இந்த ஐஐடியும் ஐஐஎம்லையும் படிக்கிறவங்க மாத்திரம் தான். அவங்கெல்லாம் பெரிய நல்லா படிச்சு வர்றவங்க அந்த பிள்ளைங்கள்லாம். அப்படின் போது அவங்க மாத்திரம் தான் வர முடியுமா அப்படின்னா வந்து என் கூட கம்பீட் பண்ண எத்தனையோ ஐஐடிஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கணும் அந்த எக்ஸாம்ல. அதில் அதோட நோக்கம், இந்த எக்ஸாமோட நோக்கம் வந்து அப்பேற்பட்ட அறிவாளிகளை மாத்திரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பெருசா கிடையாது. அறிவு இல்லை அது வேண்டியது. அதாவது எப்படி வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். அப்போ சில பண்புகள் இருக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த எக்ஸாம் செலக்ட் பண்றதுக்கும். அந்த பண்புகள் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது தலைமை பண்பு. அது நமக்கு வந்து தலைமை பண்பு நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம இந்த பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ல எஸ்பெஷலி ஐஏஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம வந்து வி ஹவ் டு எக்ஸிபிட் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அப்போ பேசிக்கா இந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸாம் தான் சொல்லுவேன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னார் முன்னாடியே சாதிக், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3 தட்டா வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிமினரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேசிக்கலி வந்து ஃபேக்ட்ஸ், அதாவது எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது 4ல் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிங்க அப்படின்றது தான் வந்து அதில் மார்க்கு. அதில் குவாலிஃபை பண்றவங்களை வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்றது கொஞ்சம் கூட சப்ஜெக்டிவ் டைப், அதாவது டீப்பா வந்து ஒரு கேள்வி பதில் மூலமா வந்து நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். 3வது நடக்கிறது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, பட் அதுக்கு பேர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஒரு மனிதனுடைய ஆழ்மை பண்புகள் அதை வந்து எப்படி அசஸ் பண்றது அந்த டெஸ்ட். இது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் நம்மளுடைய மனிதனுடைய மனசுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம சொல்லும் இல்லையா, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட். எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்ட்ஸ் நம்ம கான்சியஸ் மைண்ட். இப்போ சொல்றேன், டெல்லியோட இந்தியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்றது வந்து நம்ம கான்சியஸா ஃபேக்சுவலா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் மைண்ட்ல. அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதா வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்றது வந்து சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது சப்ஜெக்டிவா நம்ம எப்படி இருக்கணும், ஒரு விஷயத்தை பத்தி பேச சொன்னோம்னா எவ்வளவு கோஹரண்டா பேசுறோம், எவ்வளவு நமக்கு சமூக அக்கறையோட அந்த விஷயத்தை பத்தி அணுகுறோம், எவ்வளவு சமநிலையும், அதாவது பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்
எப்படி வந்து ஒரு விஷயத்தை அணுகுறோன்றதை வந்து எழுத்து மூலமா வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து தட் ஐ மீன் அனலைசஸ் அவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வளர்ப்பு இதுதான் வந்து வெளியில எழுத்தா வரும். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து நான் சொன்னது மாதிரி நம்மளுடைய ஆளுமை பண்புகள். நாளைக்கு காலையில வந்து நான் கோட்டும் சூட்டும் போட்டு போய் ஒரு இன்டர்வியூல இருந்துட்டு நான் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுனால எனக்கு ஆளுமை பண்புகள் வராது. சின்ன வயசுல இருந்து நம்ம தமிழ்நாட்டு சொல்லுவோம் இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அது மாதிரி வந்து நம்மளுடைய பண்புகள் சிறு வயதிலிருந்தே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். அது ஒரு நாள்ல வந்துடாது அந்த ஆளுமை பண்பு. சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம எப்படி இருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து எதுக்குப்பா அந்த பரிசு எழுதணும்னா நான் மக்களுக்காண்டி சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா சொல்லிடலாம். பட் அதே நேரத்துல அது நம்ம உள்ளுக்குள்ள உள்ளுணர்வா நமக்கு இருக்கா அப்படின்றது வந்து அடுத்த கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிட முடியும் அவங்களால பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ அந்த ஆளுமை பண்புகள், லீடர்ஷிப், நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றது தான் வந்து பர்சனாலிட்டி. இது ஒரு சயின்டிபிக் எக்ஸாம். கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கு, அன்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கு, சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி அதுல எலிஜிபிளா யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன். இந்த பண்புகள் வந்து நம்ம வந்து முன்னாடி அவர் சொன்னது மாதிரி வந்து நான் தமிழ் மீடியத்துல படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், இல்லை எனக்கு வந்து நான் வந்து இன்ஜினியரிங்ல வந்து எனக்கு அரியர் வந்துச்சு, நான் 60% மார்க் தான் எடுத்தேன், கோல்டு மெடல் வாங்கல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ். அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எதை நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை எதை நோக்கி பயணப்படுத்துது அப்படின்னா வந்து மனுஷனை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேஸுக்கு தயார்படுத்துறது தான் அந்த எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம வந்து ரொம்ப ஆழமா வந்து சிந்திச்சோம்னா ஒரு விவாதமா கூட போகும் அந்த கருத்து. என்னன்னா வந்து நம்ம படிக்கக்கூடிய இந்த வந்து கல்வி முறை அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்மளை வந்து கல்வின்றது என்ன, அது நம்மளை மனுஷனை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டாகுனதான் கல்வி முறை. ஆனா நம்மளை வந்து போட்டித் தேர்வுக்கும் அல்ல ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கும் தயார் பண்ணக்கூடிய ஒரு இதா வந்து கல்வி முறை மாறிடுச்சு. நம்மளை யாரையும் குறை சொல்ல முடியாது. தட் இஸ் அவர் சிஸ்டம். ஏன்னா 10ஆம் கிளாஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறன்றதை வச்சுதான் சமூகம் வந்து நம்மளை மதிப்பிடுது. 12ஆம் கிளாஸ்ல என்ன மார்க் எடுக்கிறன்றதை வச்சுதான் இன்ஜினியரிங் போனா மெடிசன் போகணுமான்றது என்னோட மார்க் டிசைட் பண்ணுது. ஏதாவது எக்ஸாமினேஷன் போகணும்னா என்னோட மார்க் டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம மைண்ட் செட்டே சின்ன வயசுல இருந்து எப்படின்னா வந்து ஓட்டப்பந்தயத்திற்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டா வந்து கல்வி முறையும் சரி சமூக முறையும் சரி மாறிட்டு இருக்கு, அல்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு வெற்றி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து 12ஆம் கிளாஸ்ல ஓகே எல்லாத்துலையும் 1200 1150 தானே வெற்றி. 700 மார்க் எடுத்தவன் எப்படி பாக்குது அப்படின்னா ஐயோ ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படின்ற மாதிரி. அது இல்லை, ஒரு மனுஷனை பொறுத்தளவுல வந்து பரீட்சையில மார்க் எடுக்கிறது இல்லை வெற்றி. பரீட்சையில மார்க் இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் பரீட்சையில என்ன மார்க் எடுத்தேன்றது இப்போ irrelevant இன்னைக்கு எனக்கு. உங்களை கேட்டீங்கன்னா நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க காலேஜ்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல தேர்ட் கிளாஸான்றது irrelevant இன்னைக்கு. நீங்க என்ன வேலையில இருக்கிறீங்க, எப்படி மக்களுக்காண்டி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் பண்றீங்கன்றதான் அது குவாலிட்டி தான் வந்து நாளடைவில் வந்து வரக்கூடியது. அது மாதிரி வந்து இந்த கல்வி முறைகள் வந்து அப்படி இருந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணா கூட இந்த எக்ஸாமை பொறுத்தளவுல அதனாலதான் சொன்னேன் வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸாமினேஷன். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவுல வந்து இப்பதான் வந்து ஆன்லைன் எல்லாமே வந்தது. நாங்க படிக்கிற காலகட்டத்தில் இந்த அப்ளிகேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கும். 20 ரூபா கொடுத்தா போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன். அதுக்கு என்ன அப்படின்னா வந்து அன்னைக்கும் சரி ஒரு சாதாரண கடைக்கோடி மக்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு சம்விதானம் இருக்குதுன்னா அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து யாரு வேணாலும் அந்த எக்ஸாம் 20 ரூபா இருந்தா அப்ளிகேஷன் போட முடியும். அது வந்து அந்த எக்ஸாம் யாரு வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து முன்னாடி ஒரு சொன்னார் எனி டிகிரி. முன்னாடி கூட ஏதோ பர்சன்டேஜ் இவ்வளவு மார்க் இருக்கணும், மினிமம் பாஸ் மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது கூட கிடையாது. நீங்க வந்து டிகிரி வாங்கினா போதும், மினிமம் மார்க்னு எதுவுமே தேவையில்லை. அப்போ எனி டிகிரினா யாரு வேணாலும் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸாமோட. அப்புறம் வந்து ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா. அதுவுமே எல்லாருக்கும் கிடையாது, சில மாணவர்களுக்கு விலக்கு இருக்குது. அப்போ என்னன்னா வந்து காசு இருக்கிறவன் இல்ல பெருசா வந்து படிச்சு நான் மார்க் இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த ஒரு பாகுபாடு வந்து இந்த எக்ஸாம் கிடையாது. கடைக்கோடியில் இருக்கிற யாரு வேணாலும் எந்த மொழியில வேணாலும் எழுத முடியும். அதாவது இப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் இங்கிலீஷே படிக்கல அப்படின்றவனுக்கும் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றதான் இந்த எக்ஸாமோட சிறப்பு. அப்போ வந்து யாரு வேணாலும் எந்த கல்வி முறையில படிச்சிருந்தாலும் எப்படி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது தான் வந்து, அதாவது அக்சசிபிலிட்டி. இந்த எக்ஸாம் யாருக்கு வேணாலும் எழுத முடியுன்றதான் எக்ஸாமோட சிறப்பு. ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அவங்க வந்து எழுதலாம் அப்படின்னாலுமே கூட இப்போ கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு சற்றே ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நடுவுல போய் பேசணும் அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு ஆங்கில அறிவு அந்த அளவுக்கு இல்லையோ, நம்ம போய் தைரியமா பேச முடியுமா அப்படின்றதான ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆங்காங்கே சில மாணவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது இன்றைய காலத்திலும் கூட. அதை போக்குவதற்கு உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும்?
இதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து அதான் நம்ம சொல்றது என்னன்னா, நம்மளுடைய கல்வி முறையில என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன். 12வது வரை தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன். நான் எக்ஸாம் எழுதின கதையை சொன்னா நிறைய மாணவர்கள் சிலப்போ வந்து அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ இவரெல்லாம் ஐஏஎஸ் ஆயிருக்கிறார், கண்டிப்பா எனக்கு ஆக முடியும் அப்படின்னு தோணும் அவங்களுக்குலாம். என்னன்னா வந்து நான் 12வது படிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் ப்ரிப்பேர் பண்ண தொடங்குறேன். அப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு பேசிக்கா வந்து என்சிஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்சிஆர்டி புக்கோட 6ஆம் கிளாஸ் புக் எடுத்து ஜியாகிரபி தான் படிக்கிறேன். கரெக்ட், ஜியாகிரபி 6ஆம் கிளாஸ் புக் எடுத்து நான் படிக்கும்போது வந்து இங்கிலீஷ் புக்கு, நான் இப்போ இருக்கிற எம்ஏ இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல 6ஆம் கிளாஸ்ல இருக்கிற புக்கு எனக்கு வந்து ஒரு டிக்ஷனரி உதவி இல்லாமல் வாசிக்க முடியல என்னால. அதுல வரக்கூடிய அந்த வாக்குகள் வந்து எனக்கு வந்து எதுவுமே வந்து அந்த நான் படிக்க நான் தமிழ் மொழியில படிச்சதுனால தெரியல எனக்கு. நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதாவது முதல்ல நான் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து 6ஆம் கிளாஸ்ல இருக்கிற புக்குகள்ல வந்து அடிக்கோடிட்டு வந்து இதுக்கு என்ன அர்த்தம் எழுதும் போது பாத்தீங்கன்னா புக்குக்கெல்லாம் மொத்தமாவே வந்து டிக்ஷனரி வச்சு எழுதக்கூடிய ஒரு நிலைமையில தான் தொடங்கினேன் அந்த எக்ஸாம். அப்போ நாளடைவுல வந்து படிக்கிறோம். இப்போ ஹிந்து பேப்பர் படிக்கிறோம். ஹிந்து பேப்பர் படிக்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சத்தியமா ஒண்ணுமே புரிஞ்சதில்லை எனக்கு. ஒரு 6 மாசத்துக்கு வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ் வாசிக்க தெரியுன்றதுக்கு அப்புறம் அது எனக்கு புரிஞ்சது கிடையாது. பட் நான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன், இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ். அப்போ அப்படிதான் நம்ம வந்து படிச்சு வந்திருக்கிறோம். பட் எது வந்து நம்மளை வந்து முன்னாடி கொண்டு போச்சு அப்படின்னா வந்து இது ஆங்கிலம்ன்றது வந்து மொழி. அதை வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு சாதாரண ஒரு மொழி, கம்யூனிகேஷன் ஸ்கில். அது வந்து பழக்கத்தின் மூலமா வந்து நம்மளால கண்டிப்பாக வந்து பழகிக்கொள்ள முடியும். ஆனா இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து இவன் வந்து பெரிய பெரிய மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பெரிய யூலர்ஸ் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிடுவான் நம்மளால. ஆனா 2 வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து ஒரு பப்ளிக்ல இருந்து பேசுறா அப்படின்னா வந்து அவனுக்கு இங்கிலீஷ் வராதது கிடையாது. ஒரு தாழ்வு மனப்பான்மை. அடுத்தவன் நம்மள என்ன சொல்லிடுவான் அப்படிங்கிறது மாத்திரம் தான். சமூகத்தை குறிச்சு அந்த சமூகத்தை பற்றி ஒரு பயம் மாத்திரம் தான் மனுஷனை வந்து பின்னாடி இழுக்குது அப்படிங்கிறது மாத்திரம் தான். அதாவது இந்த ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. என்னன்னா ஆங்கிலம் படிக்கிறது இல்லை ஆங்கிலத்துல பேசுறது அப்படின்றது ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன். நான் 6ஆம் கிளாஸ் புக்கை வந்து எம்இ படிக்கும் போதே டைப்ரைட்டர் அடிச்ச மாதிரி எழுதி வச்சு படிச்சாரு. அப்போ நாளடைவில் அது பழகும் போது வந்து அது தன்னால வந்துடும். நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணது இங்கிலீஷ்ல தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதே இன்டர்வியூல வந்து 6ஆம் கிளாஸ் புக்கை கோடு போட்டு டிக்ஷனரி வச்சு ஒரு படிச்சாலுக்கு இன்டர்வியூக்கு போய் பாஸ் ஆக முடியும் அப்படின்னா வந்து இது எல்லாருனாலையும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டப், அது நம்ம இங்க தமிழ்நாட்டில் இங்கே பிறந்தோம், தமிழை பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கோன்றதுனாலதான். சப்போஸ் நம்மள அப்பாவோ அம்மாவோ வந்து நம்ம இங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாம்பேல வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஹிந்தி பேசியிருப்போம். இல்ல லண்டனுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருப்போம். மொழிங்கிறது வந்து நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு வரக்கூடிய, அதாவது ஈஸியா கத்துக்கக்கூடிய, நம்ம தாய்மொழி அது வேற விஷயம். பட் அதே நேரத்துல மற்ற மொழிகள் படிக்கிறதுன்றது வந்து ஈஸியா நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வச்சுட்டு ஒரு தயக்கம் வந்து மாணவர்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து படிக்கும்போது வந்துடும். அது வந்து ஒரு மொழி வந்து ஒரு தடையே கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து அதுல குறிப்பா ஒரு தடையே கிடையாது. நம்மள தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வந்து மாணவர்களுக்கு தடைன்றது வந்து இங்கிலீஷ் கிடையாது, மனசுல இருக்கிற அப்ரிஹென்ஷன், அதாவது நம்மளால முடியுமான்ற அந்த தயக்கம் தான் தடையை ஒழிய மற்றபடி வந்து மொழி தடை கிடையாது. அதனால கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் படிக்க முடியும். நிச்சயமாக புறத்தடையை விட அகத்தடை தான் இங்க அதிகமா இருக்கு அப்படின்றத ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கீங்க. ஆரம்பத்துல சமூக வலைதளத்தால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கிறது அப்படின்றதுல ஆரம்பிச்சு என்னென்ன பண்புகள்லாம் தேவை அப்படின்றதையும் நீங்க பட்டியலிட்டே சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவா உங்களுடைய காலகட்டத்துல, அதாவது 2008ஆம் ஆண்டு அதோட ஒப்பிடும் போது ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் போட்டியிடுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா 1000 பேர் போட்டியிடுற மாதிரியான சூழல் மாறிடுச்சு. இப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கே வந்து பலரும் போட்டியிடக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு போட்டி மனப்பான்மை அனைவருக்குள்ளுமே உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த புறத்தடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது ஃபேமிலி சிச்சுவேஷன்ல ஆரம்பிச்சு பல விஷயங்களே நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு அகத்தடையில இருந்து, ஒரு ஃபேமிலில அப்பா அம்மா சொல்றாங்க, இல்ல ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்ல அவங்க சொல்றாங்க, இவ சொல்றாங்க, அது மாதிரி ஒரு புற அழுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த புற அழுத்தத்தை எப்படி உடைச்சிட்டு மாணவர்கள் வெளியில வர்றது? ஆரம்பத்திலே சொன்னது அதனாலதான். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னா வந்து எப்படி வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு நாங்க வந்து படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய வம்சம் ஒரு படம் இருக்குது. ஒரு பாட்டிலே வந்து தேவயானி வந்து ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. பாட்டு முடியும் போது ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. பட் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஒரு உணர்ச்சி வரும், எஸ் நமக்கும் ஆயிடலாம் அப்படின்னு. அது தப்பு கிடையாது, அந்த விஷயத்துல தப்பு கிடையாது. அதாவது ஒரு பாட்டுல ஐஏஎஸ் ஆயிடவும் முடியாது. அதே நேரத்துல வந்து அந்த பாட்டு ஒரு உணர்ச்சியை நமக்குள்ள ஏற்படுத்துது. இல்ல நம்ம ஒரு பாக்குறோம், சினிமால பாக்குறோம், இல்ல நேரில் பாக்குறோம், கலெக்டரை பாக்குறோம், எஸ்பியை பாக்குறோம், யூனிஃபார்ம்ல இருக்கவங்களை பாக்குறோம், இல்ல ஃபாரின் சர்வீஸ்ல நிறைய பேர் பார்க்கும்போது
நமக்கு இவங்கள மாதிரி நமக்கு ஆகணும்னு தோணும் பாத்தீங்களா. சின்ன வயசுல வந்து எதுவுமே ஐ மீன் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணி இப்படின்னா அவனோட எக்ஸ்போஷர் இதுதான் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் பி ஜாயின் பண்ணும்போது எனக்கு கேவி, அதாவது கேந்திர வித்யாலயன்னு ஒரு ஸ்கூல் இருக்கிறது எனக்கு தெரியாது. சிபிஎஸ்சின்னு இருக்கிற சிலபஸை பத்தி தெரியாது. ஐஐடின்னு இருக்கிற ஒரு டெக்னாலஜி, அதாவது நம்மளோட இன்ஜினியரிங் சென்டரை பத்தி தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மை இது. நான் 12வது முடிச்சு இன்ஜினியரிங் சேரும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணும்போது வந்து அங்கிருந்து கேவியில படிச்ச ஒரு பையன் வரும்போது தான் கேவினா என்னன்னு கேட்டவன் நான். சிபிஎஸ்சி சிலபஸ் அது அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஐஐடின்றது நான் ட்ரை பண்ணும் போது தான் ஐஐடி எனக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்து அதாவது நமக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் சின்ன வயசுல. பட் எக்ஸ்போஷர் இப்போ வந்து அதே நேரத்துல இப்ப என்னோட பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸ்போஷர் சிலப்போ கூடுதல் இருக்கலாம். ஒரு மாணவன்றது வந்து அவனோட சமூக கட்டமைப்பை பொறுத்து தான் அவனோட எக்ஸ்போஷர் லெவல் இருக்கும். அதுல தப்பே கிடையாது. ஒரு மாணவர்களும் அந்த ஒரு மாதிரி இருப்பாங்க. கிராமத்துல கடைக்கோடியில இருக்க ஒரு கிராமத்துல ஒரு பையனுக்கு வந்து இந்த எல்லா அறிவும் கிடைக்கணும்னு கிடையாது. பட் அதே நேரத்துல எது ஒரு மனுஷன் இல்லைன்னா வெற்றியாளனையும் மற்றவரையும் டிஃபரன்சியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்போஷர் லெவல் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த பேஷன் லெவல், அதாவது எந்த வேலையை செய்யணும்னாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு உணர்வு இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். எஸ், எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த நிகழ்வு. பட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம ஆக முடியுமா முடியாதுன்றதை டிட்டர்மைன் பண்றது. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் எல்லாருக்கும் ஒண்ணு, எப்படி வேணாலும் என்ட்ரி இருக்கலாம். பட் எக்ஸாம் எல்லாருக்கும் ஒண்ணு. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இலக்கு ஒரு நான் நினைச்சேன் எஸ் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் நினைச்சிட்டு தேவயானி பாடுற பாட்டு மாத்திரம் படிச்சுட்டு இருந்தா ஐஏஎஸ் ஆக முடியுமா? முடியாது. ஸோ என்ன செயல்படுத்தணும் நான். அப்போ ஒரு இலக்கை நான் அடைய வேண்டும் என்றால் நான் செயல்படுத்தணும். செயல்பாடு அப்படின்னு வரும்போது எல்லாரும் நானும் படிப்பேன், எல்லாரும் படிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுற இடத்துல வந்து கடைசியில ஒரு 1000 பேர் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து 20 லட்சம் பேருக்கும் இலக்கு இருக்குது. என்னது? நான் வந்து சிவில் சர்வீஸ் எழுதணும், பாஸ் பண்ணணும். செயல்படுத்துறதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இவங்க எல்லாம் மெயின்ஸுக்கு போகலாம், இன்டர்வியூக்கு போகலாம். கடைசியில வெற்றியாளன் கூட நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த இதுல பாஸ் பண்றாங்க இல்லையா? ஏன்னா வந்து இந்த இதுல பாஸ் பண்ணாதான் வெற்றி அப்படின்றது வந்து கிடையாது என்ன பொறுத்தளவுல. இருந்தாலும் பாஸ் பண்றவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வெற்றியாளன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கடைசியில ஒரு 1000 பேர் பாஸ் பண்றாங்க. ஐஏஎஸ்ல ஒரு 100 பேர் பாஸ் பண்றாங்க. இப்போ 20 லட்சத்துல இருந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா 20 லட்சம் பேருக்கும் இலக்கு இருந்துச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதாவது வெற்றி கிட்டிய அந்த 1000 பேர் மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். இது சில நேரங்கள் என்ன நடக்கும்னா இந்த வருஷம் எனக்கு கிடைக்கும், சில நேரங்கள் அடுத்த வருஷம் கிடைக்கும், அதற்கு அடுத்த வருஷம் கிடைக்கும். சாதிக்கு ரொம்ப அருமையா சொன்னாரு, பெர்சவீரன்ஸ். அப்போ வந்து இலக்கு, செயல், ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன் நான் எப்பவுமே பேசுற ஒரு விஷயம் என்னன்னா வந்து சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பரிச்சை எழுதுண்டா அப்படின்ன உடனே எடுத்தோம் கவுத்தோம் ஓடுற ஓட்டப்பந்தயம் கிடையாது. 100 மீட்டர் ரேஸ் கிடையாது இந்த எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி, தொடர் ஓட்டம். 42 கிலோமீட்டர் ஓடக்கூடிய தொடர் ஓட்டம் மாதிரி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நேரம். சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கும், சிலருக்கு 4th அட்டெம்ப்ட்ல கிடைக்கும். 10 வருஷம் எழுதுனவங்களாம் எனக்கு தெரியும். அப்போ தொடர் ஓட்டம் மாதிரி இந்த எக்ஸாமினேஷன். தொடர் ஓட்டம் 42 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஓகே, படம் பார்த்த உடனே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டோம்னா 42 கிலோமீட்டர்னால ஓட முடியுமா? முடியாது. என்னுடைய மனசு, என்னுடைய உடம்பு, என்னுடைய பயிற்சி, முயற்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன தயார் எடுத்தால் மாத்திரம்தான் எனக்கு வந்து 42 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் அட்லீஸ்ட் ஓட முடியும். ஓடுறது ஒரு விஷயம், ஓடி முதல்ல வர்றது வேற இன்னொரு 2வது விஷயம். அப்ப என்ன தயார்படுத்தணும் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு. அதுதான் அவரும் தெளிவா சொன்னாரு. அப்போ அந்த தயார் நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அதனால 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறத பத்தி நாங்க எப்ப பேசுறது தான். எத்தனை பேர் எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் கடைசியில நமக்கு வேண்டியது ஒரே ஒரு இடம் தான். அது நம்மளோட லட்சியம். சிலப்போ ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், ஐஎஃப்எஸ்ஆ இருக்கலாம், என்ன எக்ஸாம் எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு வேண்டியது ஒரே ஒரு சீட்டு தான். அந்த சீட்டுக்கு நமக்கு என்ன லட்சியம், செயல், ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து பெர்சவீரன்ஸ், அதாவது விடாமுயற்சியோட தொடர்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா வந்து எத்தனை பேர் வர்றாங்க, 10,000 பேர் வந்தாங்க, 20 லட்சம் பேர் வந்தாங்கிறது ஒரு தடை கிடையாது. நிச்சயமாக நமக்கு வந்து எத்தனை போட்டிகள் இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு நேரா அதுலதான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எளிதா அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு தொடர் ஓட்டத்துல ஓடுற மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய இலக்கை நேரடியாக நம்ம சென்று அடைய முடியும் அப்படின்னு மாணவர்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்கீங்க. நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.